S7 Aqua, 100% pure water, pure health. 2 years warranty, 1 year full maintenance. Start cover installation free. Now, offer price 12,500. S7 Aqua, packaged drinking water. Pure refreshment in every sip. வணக்கம். S7 டிவைன் அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பலவாணன். சிம்மம் என்றாலே ஒரு கர்ஜனைக்குடையது. மிக சிறப்பானவர்கள். அந்த தோரணை இருக்க, உடல் தோரணையும் சரி, வார்த்தையின் தோரணையும் சரி, அந்த கம்பீரம், அந்த செயல்திறன், அந்த நுட்பமான அறிவு, ஒருவரை ஏற இறங்க பார்க்கின்ற தன்மை, அந்த ராஜ்யத்தை எப்படி ஆள வேண்டும், எப்படி சிலரை கிரகிக்க வேண்டும் என்ற அந்த அதிகார தோரணையில் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை பொறுத்தவரையும் அசால்ட்டாக பேசுவாங்க. அதை வச்சு நம்ம சிம்மராசிக்காரவங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லை, அவங்க நடை, உடை, பாவனை, ஆடை, அவங்களுடைய அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருந்தாலும் கூட அப்படியே சிம்பிளாக இருப்பாங்க, உயரமாக இருப்பாங்க, வாட்டசாட்டமாக இருப்பாங்க. அவங்களுடைய மூக்கிலிருந்து முகம் வரையும் ஒரு கம்பீரமான தோற்றமாக இருக்கும். அவங்களுடைய தோரணை, ஒருத்தவங்களை கூப்பிட்றாங்கன்னா அப்படி சுண்டி விட்டு இழுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கூப்பிடுவதற்கு முன்னாடி அடுத்தவங்க 4 பேர் உங்களை பார்த்து வணங்கும் நிலையில் நீங்கள் உங்களுடைய பழக்க வழக்கத்தை வச்சுருப்பீங்க. அப்படிப்பட்ட தன்மை வாய்ந்தவர்கள் தான் இந்த சிம்மராசி நேயர்கள். இவர்கள் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையும் எப்படி இருப்பார்கள் என்றால், தலை சுத்தல், தலைவலி, பிரச்சனை, ஊர் பிரச்சனையெல்லாம் உங்கள் தலையில் போட்டு எப்படிடா தப்பிக்கிறது, எப்படா தப்பிக்க முடியாத இருக்குது, இந்த பக்கம் ஓட முடியாத, அந்த பக்கம் ஓட முடியாத, மாட்டி தவிக்கின்ற நிலையில் இருக்கும் சிம்மராசி அன்பு நேயர்களே, S7 டிவைன் அன்பு நேயர்களே, உங்களை பொறுத்தவரையும் நீங்கள் சற்று உணருவீங்கள். ஒரு சில உண்மைகளை தெரிந்து கொள்ளுங்கள். யாரையும் அதிகாரத்தின் கீழ் கொண்டு வராதீர்கள். ஏனென்றால் இன்று நம்ப நேரமே சரியில்லை. நம்மளுடைய பிரபஞ்சமானது உங்களுடைய வார்த்தைகளை உங்களிடமே கொடுத்து உங்களை இழுத்து வம்பல மாட்டி விடுற சூழ்நிலையில் இருக்கிறது. எப்பொழுதுமே இந்த ராசி அதிபதி ராகுவுடன் சேர்ந்தால் நிறைய விஷயங்களை எடுத்து விட்டுரும். எப்பொழுது அந்த கிரக ஒரு ராசியின் அதிபதியோடு ராகு கேதுகள் சேர்ந்து விட்டாலோ, மாந்தி சேர்ந்து விட்டாலோ, அவர்கள் சிக்கி சின்னாபின்னமாக போகிறாங்கன்னு தான் அதுக்கு அர்த்தம். ஆகையினால்தான் இந்த நேரத்தில் உங்களுடைய ஆடம்பர பேச்சு வேண்டாம், உங்களுடைய அவசர குணம் வேண்டாம். ரொம்ப நிதானமாக செய்யுங்கள். பிறரிடம் அதை ஒப்படைத்துவிட்டு நீங்கள் பின்வாங்கி கொள்ளுங்கள். அவர்கள் முடிவெடுத்ததற்கு பிறகு நீங்கள் நன்கு ஆலோசனை செய்து அதற்கு பிறகு அதற்கு ஒரு முடிவு சொல்லுங்கள். இல்லை என்றால் உங்களுடைய மனமும் பாதிக்கப்படும், உங்கள் உடலும் பாதிக்கப்படும். சில பேர் ஆஸ்பத்திரியில் இருப்பீங்க, சில பேர் கேன்சர், அல்சர், மஞ்சக்காமலை, இது மாதிரி நிறைய விஷயங்களில் மாட்டி அவதிப்படுவீங்க. இன்றைய நிலையில், இன்றைய மாதத்தில், மார்ச் மாதத்தில் நிறைய பேருக்கு மனைவி இல்லை கணவன் இவர்களுக்கு இடையில் நிறைய பிரச்சனை வரும். அதை சமாளிக்க தெரியாமல், ஓட முடியாமல் தவித்து கொண்டு இருப்பீர்கள். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க. அது எப்படிப்பட்ட பிரச்சனை, எவ்வளோ நாளாக இருக்குது, அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுன்றதை கலந்து ஆலோசிக்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய ஒவ்வொரு நுட்பமான விஷயங்களையும் நாங்கள் கவனிக்கும்போது அதில் எண்ணற்ற பேர்கள் எங்களை அணுகும் பொழுது அவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, எனக்கு இது மாதிரி பிரச்சனை, எனக்கு இப்படி இருக்குன்னு. அதுகளெல்லாம் கேட்டு தான் இப்போ உங்களுக்கு அந்த தெளிவை தரோம். அதே நேரத்தில் நேரடியாக எங்களை சந்திப்பாங்க. எங்களுடைய அந்த நம்பரானது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அதை பார்த்து எங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்படி காண்டாக்ட் பண்ணும்போது அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சின்ன விஷயத்திற்கு போராடிட்டு கிடப்பாங்க.
பெரிய போராட்டத்துக்கு ஆளாயிடுவாங்க. ஏனென்னா அறியாமை, அதோடைய நுட்பம் தெரியாமை, அதை உணராது. நான் 10 ஜாதகத்துக்காரரை பார்த்தேன், பல பேரை பார்த்தேன். ஆனால் பல பேரை பார்த்தேன், அவன் சொன்னதை கேட்டியா? அவன் எதை ஒப்பிட்டு சொன்னான்னு தெரியுமா? அதை ஒப்பிட்டு சொன்னதை புரிந்து கொள்ள முடியாமல் அவசரமாக அடுத்தவர்னு இப்படி தேடிக்கிட்டே போனால் யார் பேச்சை தானே கேட்பீங்க? ஆகையினால் சிம்மராசி அன்பு நேயர்களே, இந்த நேரத்தை பொறுத்தவரையும் மிக கவனமாக இருங்கள். உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய சொத்து சுகங்கள் இவைகளுக்கெல்லாம் பாதிப்பு வரும். உங்கள் வாயாலேயே உங்களுக்கு பிரச்சனை வரும். தலைவலி, உடல் உபாதை, உங்கள் நீர் சம்பந்தமான கடுப்பு, உங்களுடைய முதுகு தண்டுவடத்தில் பிரச்சனை, உங்களுடைய நாடி நரம்புகளில் தளர்ச்சி ஏற்படும். இது 40 வயசிலிருந்து 55 வயசுக்குள் இருப்பவர்கள் அவசியமாக உங்கள் ஜாதகத்தை திருப்பி பார்த்து பாருங்கள். உங்களுக்கு சரியான வழிமுறைகளை தருவாங்க. இந்த 20 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மிகவும் கவனமாக இருங்கள். காதல் என்பது வேண்டாம். ஏன் வேண்டாம் என்றால், எந்த காதலும் உண்மையான காதலாக தோணும் அந்த காதல் உங்களை பிடித்து வம்பில் இழுத்து விட்டுவிடும். ஆகையினால் சிம்மராசி அன்பு நேயர்களே, உங்களுடைய காதல் பிரச்சனையை தற்காலிகமாக நிறுத்தி வையுங்கள். அப்படி நிறுத்த முடியவில்லை என்றால், ஏன் நிறுத்த முடியலன்னு எங்களை கேட்டு நீங்கள் புரிஞ்சுங்க. அதை எப்படி எடுத்து சொல்லணும்னு சொல்கிறேன், அதைப்படி நீங்கள் கேட்டு தெரிஞ்சிங்க. பொதுவாக உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை மதிக்க மாட்டாங்க. உங்களை சார்ந்தவர்கள் யாரும் உங்களுக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அவர்கள் இருந்தால்தான் இந்த மார்ச் மாதத்தை அவங்க கடக்க முடியும். யாருக்கு ஆயுள் பங்கம் ஏற்பட போகிறதோ, நீங்கள் யார் மீது பற்று வைக்கிறீர்களோ அவர்கள் உங்களை விட்டு விலகுவாங்க. அது மனைவியாக இருந்தாலும் சரி, அது தாய் தந்தையராக இருந்தாலும் சரி, அது சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் விலகி நிற்பார்கள். ஏனென்றால் உங்களுடைய பார்வை, உங்களுடைய அந்த ஃபோக்கஸ், உங்களுடைய கிரக நிலையானது உங்களை அப்படி காட்டும். மற்றவங்க முன்னிலையில் நல்லவங்க தான், அற்புதமானவங்க தான், இவ்வளோ நாள் உங்களுடைய வார்த்தைகள்லாம் கேட்டவங்க கூட இப்பொழுது ரொம்ப தடுமாறுவாங்க. உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கே பயப்படுவாங்க. ஏன்னு கேட்டால், இப்போ தான் நீங்கள் நல்லவங்களாக இருக்கிறீங்க. பாருங்கள், கெட்டவங்களாக இருக்கும்போது எல்லோரும் வந்து கூடியிருப்பாங்க. நீங்கள் நல்லவங்களாக இருக்கும்போது தாங்க உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க. இதுதாங்க உங்கள்கிட்ட உள்ள பிரச்சனை. எல்லாம் மனவிட்டு பேசணுன்னு ஒருத்தவங்களை நம்பியிருந்தீங்கன்னா அவங்க நீங்கள் பேசுனாலும் ஏட்டிக்கு போட்டியாக பேசி விட்ருவாங்க, ஏட்டிக்கு போட்டியாக உணர்வாங்க. அவங்களோட நேரம் அப்படி தான் பண்ண வைக்கும். ஆகையினால் இந்த சிம்மராசி நேயர்கள் மார்ச் மாதத்தில் எடுத்து செல்லுவதற்கு தகுதியான உங்கள் குலதெய்வத்தை உங்கள் முன்னோர்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி குலதெய்வம் தெரியவில்லை என்றால் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து அந்த குலதெய்வம் எனக்கு சாதகமாக இப்பொழுது இருக்கிறதா, அது எந்த இடத்தில் இருக்கிறது, அது எந்த நிலையில் இருக்கிறது, அதற்கு என் முன்னோர்களோ நானோ ஏதேனும் தவறு செய்தது எவ்வாறு, அதை நான் எப்படி திருத்திக் கொள்வது என்று கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையில் மற்றவற்றை நம்பாதவர்கள்தான். ஏனென்றால் எல்லாமே இயற்கையிலே உங்களுக்கு அமையும். சிம்மம் என்றால் அந்த வீட்டின் அதிபதியே சூரிய பகவான். அவர் தான் மற்ற கிரகங்களை இழுத்து கட்டுறார். ஏன்னு கேட்டால் அவர் கிரகம் அல்ல, அவர் நட்சத்திரம். அப்படிப்பட்ட அந்த நட்சத்திரத்தின் ஒளிக்குள்ளே தான் மற்ற கிரகங்கள் கட்டுப்பட்டு இருக்குது. ஆகையினால் மற்ற கிரகங்கள் உங்களுடைய கைக்குள்ளே தான் வருவாங்க. இருந்தாலும் அந்த நட்சத்திரமாகிய கோளை மாந்தி என்ற ஒரு கிரகம் பார்த்தால் போதும், 5 தலைமுறை அவுட். உங்களுடைய பூர்வீக சொத்து பக்கம் போக முடியாது. பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவ மாட்டாங்க. உங்களுடைய சொத்துக்களில் இருக்கிற பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ண முடியாது. உங்களுடைய பங்காளிகள் உங்களுக்கு உதவ மாட்டாங்க. உங்கள் குலதெய்வம் நீங்கள் கூப்பிட்டா கூட வராது. உங்களுடைய பேரப்பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் தாத்தாவாக இருந்தாலும் சரி, அந்த ஊர் பக்கமே போக மாட்டீங்க. இப்படிப்பட்ட பிரச்சனை அந்த சூரிய பகவானுக்கு மாந்தியால் ஏற்பட்டுவிடும். ஆகையினால் அதற்கு எதிர்த்த இடத்தில்தான் சதய நட்சத்திரம் என்பது ஒன்று இருக்கிறது. இந்த மாந்தி இருந்தாலும் சரி, சிலர் பிறப்பின் போது சதய நட்சத்திரத்தில் சில கிரகங்கள் இருந்தாலும் சரி, அந்த கிரகங்கள் இருந்து மற்ற இடங்களை பார்த்து அதிலும் சிக்கிக்கொண்ட கிரகங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவதியுற்றுதான் வேதனைப்படுவீர்கள். அந்த வேதனையும் அந்த அவதியையும்
நின்று நிதானமாக கேட்டு அதில் வென்று வருவது எப்படி என்று உணர்ந்து நீங்கள் சாந்தமாக எடுத்துச் செல்லுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய உண்மையான நிலை உலகுக்கு தெரியும். காரணம் என்னவென்றால் கடின உழைப்பு, இடைவிடாத உழைப்பு, சோர்வு பார்க்காத உழைப்பு எப்படி இருந்தாலும் அவை எல்லாமே உங்களுக்கு தற்சமயம் பயனற்றதாக இருக்கும். யாரையும் நீங்கள் நம்பி வழிகாட்ட முடியாது. யாருக்கும் முன்ஜாமீனெல்லாம் கையெழுத்து போட முடியாது. நீங்கள் சில பேர்லாம் பாருங்கள், சில காலங்களுக்கு பிறகு மாட்டிக்குவாங்க. காரணம் என்ன, அவங்களுக்கு அந்த மாந்திர கிரகம் அவங்களுடைய சூரியனில் உட்காந்துருக்கும். அவங்க போய் அதுக்காக கையெழுத்து போட்டாங்கன்னா அந்த தண்டனையை இவங்க வாங்கி அவங்களுக்காக இவங்க கட்ட வேண்டியிருக்கும். கடன் வாங்கி கொடுத்தங்க, அதை அவன் திருப்பி கட்டலைங்க, அந்த கடனை நான் தாங்க கட்டிக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் எனக்கு ஏங்க வந்ததுன்னு கேட்குறவங்கெல்லாம் இப்படிப்பட்டவங்க தான். உங்களை பொறுத்தவங்களையும் தாய் வர்க்கத்தை சார்ந்தவர்கள் அகால மரணங்கள் அடைவதும், தந்தை வர்க்கத்தை சார்ந்தவர்கள் பொருளாதாரத்திலும் சரி பின்தங்கி போவதும், தன்னுடைய பூர்வீக சொத்துக்கு போக முடியாது இருப்பதும் இந்த சூரிய கிரகத்தை அந்த மாந்தி கிரகமோ சதய நட்சத்திரத்தில் அந்த கிரகம் சென்றிருந்தாலோ இது நடக்கும். இன்றைய நாளில் இந்த மார்ச் மாதத்தில் சில கிரகங்கள் சூரியனும் சரி, சுக்கிரனும் சரி, செவ்வாயும் சரி அந்த சதய நட்சத்திரத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. சில கிரகம் சதய நட்சத்திரத்திலே இருக்கிறது. ஆகையினால் நீங்கள் உங்கள் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனையில் மாட்டியிருப்பீங்க, மாட்டி தப்பிக்க முடியாத தவிச்சிக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் உங்களை எங்களோடு கலந்து பகிர்ந்து கொண்டு உங்களுடைய தந்திரமான வாழ்க்கையை எடுத்து செல்லுங்கள். உங்களுக்கு வெற்றி பாதை நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய பயணத்தில் எங்களுடைய பங்கேற்பும் இருக்குமேயானால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் சரியான பாதையை காட்ட முடியும். ஏனென்றால் உங்களுடைய 72,000 நாடி நரம்புகளும் அந்த 24 மணி நேரத்துக்குள் 1440 நொடிப்பொழுதில் எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்த்தி கொண்டிருக்கின்றோம். எத்தனை ஜாதகங்களை நாங்கள் பார்த்து அனலைஸ் செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய இரத்த கண்ணீரை நாங்கள் கண்டு வேதனைப்படுகிறோம். ஆகையினால் அன்பு நேயர்களே, உங்களை பொறுத்தவரையும் இந்த மார்ச் மாதத்தில் அன்பு நேயர்கள் S7 டிவைன் அன்பு நேயர்களே, நீங்கள் கவனியுங்கள், உணருங்கள், உணர்ந்ததை பிறருக்கும் உணர்த்துங்கள். உங்களுடைய எதுவாக இருந்தாலும் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் போடுங்கள். மீண்டும் உங்களை அதை பார்த்து சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பளவாணன்.